ஓம் சாந்தி. அவ்யக்த சமிகை 22 अक्टूबर 2025 बाप-दादाவினுடைய மகா வாக்கியம். योग का प्रयोग अर्थात अपने शुद्ध संकल्पों का प्रयोग तन पर, मन पर, संस्कारों पर अनुभव करते आगे बढ़ते जाओ, इसमें एक दो को नहीं देखो. பாபா புரிய வைக்கிறாரு. யோக பிரயோகத்தை, அதாவது யோக பிரயோகம்னா நமக்கு சொல்லி கொடுத்துட்டு வர்றாரு இல்லையா, சுத்த சங்கல்பங்களை உருவாக்குங்க, தூய்மையான மனதோட இருங்க. வீணானவை எதிர்மறை இல்லாம இருந்தீங்கனாலே மனம் சக்திசாலியா இருக்கு. அப்போது நீங்கள் உருவாக்கக்கூடிய எண்ணம் சுத்த சங்கல்பம். என்ன நினைச்சீங்களோ அது அப்படியே அது வேலை செய்யும். எனவே இந்த யோக பிரயோகத்தை முதலில் தன்னுடைய சரீரத்தின் மீது, மனதின் மீது, சன்ஸ்காரங்களின் மீது செய்து பாருங்கள். ஏதோ என்னுடைய சன்ஸ்காரம் மாறலை, அப்போ இந்த சாந்திக்கு சக்தியை ஆத்மாவுக்குள்ளே நிரப்பி அந்த சன்ஸ்காரம், அந்த கடுமையான சன்ஸ்காரத்தை நான் கரைக்கிறேன், மாத்துறேன், அதை பலமிழக்க செய்கிறேன். இப்படி நீங்கள் முன்னேறி செல்லுங்கள். இஸ்மே ஏக்குதோக்கோ நகி தேக்கோ, இதில் நீங்கள் மற்றவங்கள பார்க்காதீங்க. இப்போ இவங்க பண்ணுறாங்களா, வேண்டாம், நான் மோட்டேசோ அர்ஜுன். இப்போ எனக்கு என்னுடைய பரம ஆசிரியர், எனக்கு அந்த சுப்ரீம் டீச்சர் ஒரு பாடம் சொல்லித்தராருன்னா, படிக்கிற பிள்ளைங்க மற்றவங்க படிக்கிறாங்களா படிக்கலையா, இவையா லாஸ்ட் நம்பர் மார்க்கும் கேட்க மாட்டாங்க. நான் நல்லா படிக்கிறேன், நான் நம்பர் 1ல் வரணும், 2ல் கூட வரக்கூடாது, நம்பர் 1ல் வரணும்னு டீச்சர் சொல்லி கொடுக்கக்கூடிய பாடத்தின் மீது கவனம் இருக்குமே தவிர வேற யாரையும் பார்க்க மாட்டாங்க. ஏ கியா கர்த்தே, ஏ நெய் கர்த்தே, புராணே கர்த்தே வா நெய் கர்த்தே, ஏ நெய் தேக்கோ. இவங்க பண்ணுறாங்க, இவங்க பண்ணலை. எவ்வளோ காலமாக சீனியர்ஸ் இருக்காங்க ஞான மார்க்கத்தில், அவங்கெல்லாம் ஏன் பண்ணலை. பாபா சொல்றாரு, அது அவசியமே இல்லை, அதை பார்க்காதீங்க. पहले मैं इस अनुभव में आगे आ जाऊं क्योंकि ये अपने आंतरिक पुरुषार्थ की बात है. ஸோ இது வந்து ஒரு உள்நோக்குமுகமான ஒரு பயிற்சி. யாரா பண்ணுறாங்களா பண்ணலையா, எப்படி பிரயோகம் பண்ணிட்டு இருக்காங்க, உண்மையில் உங்களுக்கு தெரியவும் தெரியாது. யாரா பண்ணினா கூட அது உங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவங்க ஏதோ ஒரு விஷயத்துக்காக பிரயோகம் பண்ணுவாங்க, அது ரிசல்ட் அவங்களுக்கு தெரியும், நமக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. அதனால பாபா சொல்றாரு, இது உள்ளார்ந்த ஒரு பயிற்சி, எனவே இதில் மற்றவர்களை பார்க்காதீர்கள், ஆனா இது புருஷார்த்தம் அவசியம். எனவே இது நாம முதல்ல பயிற்சி செய்து பார்க்கலாம். जब ऐसे व्यक्तिगत रूप में इसी प्रयोग में लग जाएंगे, वृद्धि को पाते रहेंगे, तब एक एक के शांति की शक्ति का संगठित रूप में विश्व के सामने प्रभाव पड़ेगा. அப்ப பாபா சொல்றாரு, எப்பொழுது நீங்கள் தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருத்தரும், ஒவ்வொரு பாபா குழந்தையும் அந்த அர்ஜுன் மாதிரி நான் இதை செய்து பார்க்குறேன், அப்படி ஒவ்வொருத்தரும் நீங்கள் தனிப்பட்ட முறையில் இதை பிரயோகம் செய்து பார்ப்பீங்களோ, கடைசியில் அந்த எல்லாரும் சேர்ந்து குழுவாக நீங்கள் செய்ய முற்படும் பொழுது இது உலகத்தின் முன்னால் மிகப்பெரிய ஒரு புரட்சி, ஒரு பிரத்யக்ஷதாவை கொண்டு வரும். ஆனால் அதுக்கு முதல்ல நீங்கள் ஒவ்வொருத்தரும் இதை பிரயோகம் செய்து பாருங்க. அப்போது அப்படிப்பட்ட பிரயோகி ஆத்மாக்களுடைய ஒரு குரூப், ஒரு சங்கடன் இருந்ததுன்னா, இதை சின்ன சின்ன விஷயங்களில் ப்ராக்டிஸ் பண்ணி உங்களுக்கு பழக்கம் இருக்கிறதுனால ஏதோ ஒரு மிகப்பெரிய காரியத்திற்கு அந்த குரூப் சேர்ந்து பவர்ஃபுல்லாக பிரயோகம் செய்தாங்கன்னா, மன்சா சேவா செய்தாங்கன்னா, அது ஒரு பெரிய ஒரு புரட்சியை ஏற்படுத்தும். அதனால் பாபா என்ன சொல்றாருன்னா, நீங்கள் முதல்ல உங்களுக்கு இதை பிரயோகம் செய்து பாருங்கள். எதுக்கு வேணாலும் பண்ணுங்கள், சன்ஸ்காரத்துக்காக பண்ணுங்கள், சம்பந்த தொடர்புகளுக்காக பண்ணுங்கள், இல்லை உங்கள் மனதுக்காக பண்ணுங்கள், இல்லை உங்கள் சரீரத்தினுடைய உபாதைக்காக செய்யுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லது. ஓம் சாந்தி.